என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழும் என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. ஏன் அதிகாலை வேளையில் என்பதை பற்றி நான் பல்வேறு முறைகளை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் தான் நாம் நல்ல காரியங்களெல்லாம் செய்கிறோம், கோவிலுக்கு செல்கிறோம், வீட்டிலே நல்ல காரியங்களெல்லாம் அதிகாலை வேளையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலவே நம் யோகாசனத்தை அதிகாலை வேளையில் நாம் செய்துவிட்டால் நமக்கு அதிகமான பலனை கொடுக்கும் என்று யோக நூல்கள் சொல்கின்றன. அதிகாலை வேளையில் காற்று சுத்தமாக இருக்கிறது, அதிலே பிராணாயாமம் செய்ய வேண்டும். அதிகாலை வேளையில் தான் நாம் குளிக்கிறோம், அதிகாலை வேளையில் தான் கோயிலுக்கு செல்கிறோம், வீட்டிலே பல்வேறு சடங்குகளை காலையில் தான் செய்கிறோம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பெயரால் தாம்பரத்தில் நடைபெறும் யோகா மையத்தின் ஆசிரியர் ருக்மணி அவர்கள் இந்த குழந்தைகளை அழகாக இந்த யோகாசனத்தில் ஈடுபட வைத்து இப்பொழுது அவர்கள் பத்ம சர்வாங்காசனத்தை செய்ய போகிறார்கள். அது ஒரு கடினமான ஆசனமும் கூட. அதிலே பத்மாசனம் போடுவது என்பது கடினம். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே படுத்து பத்ம சர்வாங்காசனத்தை செய்யுங்கள். பார்க்கலாம். காலை நீட்டுங்கள், அப்படியே படுங்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி போ, கீழே இறங்கு, கொஞ்சம் இன்னும் இறங்கு, இன்னும் கொஞ்சம் இறங்குடா தம்பி, நீ இறங்கவே இல்லை, இறங்குக்கல. சர்வாங்காசனம் போடுங்க. அப்புறம் பத்மாசனம் மெதுவாக போடணும், அவசரப்படக்கூடாது, படக் படக் போடக்கூடாது, மெதுவாக போடணும். போடிப்போ பத்மாசனம் போடு. காலை நல்ல மெதுவாக தூக்கு, நல்ல தூக்கு, நல்ல தூக்கு. சர்வ அங்கங்களையும் உள்ள எல்லா குறைபாடுகளையும் நீக்கக்கூடியதுதான் அந்த சர்வ அங்க ஆசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் நமது முனிவர்கள். பாருங்கள், அதோடு இவர்கள் பத்மாசனமும் செய்கிறார்கள். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் சர்வாங்காசனுடைய பலன்கள் மேலும் கூட்டப்படுகிறது. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அப்படியே ரெண்டு காலையும் மடக்கி இருக்கும்போது அப்படியே நெத்திக்கு கொண்டு வாங்க. மடக்குங்க, காலை மடக்கி நெத்தி கொண்டு வா. அப்படி இது மேலும் பலன்களை தரக்கூடியது. மூளைக்குள்ளே வர நரம்பு, முதுகிலே வரக்கூடிய நரம்புகள், இவைகளெல்லாம் இழுக்கும். தொடசதைகளில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கும். மெதுவாக தூக்குங்கள், மெதுவாக சர்வாங்காசனத்துக்கு வாங்க. அப்படியே உயர்த்து, மெதுவக்கில் இறக்கு, காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். பல கோணங்களில் இந்த ஆசனம் உங்களுக்கு தரப்படுகிறது. அங்கே தலைவை, அங்கே வைடா தலைய, நீ அங்கே வை, டேய் அங்கே வைடா, எந்திரி. அப்படியே திரும்பி அங்கே தலையை வை. நான் படுத்துட்டான், அப்படி போடு. போடு, சர்வாங்காசனம் போடு. பத்மாசனம் போடு. அப்படியே நிமித்திடணும். நல்ல கால்களை நிமிக்க வேண்டும். அப்படியே மடக்கி நெத்திக்கு கொண்டு வர வேண்டும். பாருங்கள், எல்லாராலையும் செய்ய முடியாது. குழந்தைகள் உடல் குலையும் தன்மை அதிகமாக இருக்கிறது. பெரியவர்கள் சர்வாங்காசனம் செய்யலாம். அதற்கு முன்னால் விபரீதகரணி ஒரு 2 மாதம் பழகினதுக்கப்புறம் தான் சர்வாங்காசனம் வரும். அதுக்கப்புறம் பத்மாசனம் பழகி அதுக்கப்புறம் இது கவயாசனம் என்று சொல்வார்கள், அதை செய்யலாம். அப்படியே மெதுவாக தூக்குங்கள், தூக்கு.
நல்ல மேலே தூக்கு. மெதுவாக சர்வாங்காசனத்துக்கு வாங்க. மெதுவாக இறக்குங்க. சர்வ அங்கங்களையும் சீர் செய்யக்கூடிய ஆசனம்தான் சர்வாங்காசனம். மெதுவாக எந்திரிங்க. இப்படி இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. ஏய், இங்கே தலை வைடா, அங்கே கால் நீட்டு. திரும்ப இன்னும் அங்கே வாங்க திரும்ப. டேய், அங்கே பாடுற அவன் எப்படி படுத்திருக்கான். இங்கே தலையை வை. அவன் தலையோட தலையாக வைடா. இன்னும் பின்ன போ. கீழே இறங்கு. கீழே எந்திரிச்சு உட்காந்து தள்ளி போ. நீ கொஞ்சம் கீழே இறங்கு. அப்படி உட்காரு. போடு போடு. தூக்கு. இப்படி மெதுவாக பத்மாசனம் போடுங்கள். தூக்கு. மேலே தூக்கு. மெதுவாக இறக்குங்க. இந்த ஆசனத்தை இறக்கிடுறா. போதும், இறக்கு. கீழே இறக்கிடு. நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, ஒரே ஆசனத்தில் 3 ஆசனங்களை கம்பைன் பண்ணி எவ்வளோ அற்புதமாக இந்த குழந்தைகள் செய்கிறது பார்ப்பீர்களா? இவைகளெல்லாம் போட்டியில் செய்யக்கூடிய ஆசனங்கள். யோகாசன போட்டிகள் மாவட்ட மாநில அளவில் அகில இந்திய அளவில் நடைபெறுகிறது. அவரெல்லாம் இந்த குழந்தைகள் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். உடல் நலம் கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் மண்டையடி கூட வராது. இப்பொழுதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நோய் வந்துவிட்டால், ஒரு குழந்தைக்கு வந்துட்டால் எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துடுது. அந்த மாதிரியே நிலையெல்லாம் இந்த ஆசனம் செய்யும் குழந்தைகளுக்கு வராது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து, குழந்தைகளை அனுதினமும் அதிகாலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்து வைத்து அவர்களை ஒரு ஆரோக்கியவானாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். விழா முதலமைச்சர் 1972ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர வெள்ளி விழாவை கொண்டாடும் போது நான் தான் இங்கே முதலமைச்சராக இருந்தேன். 1989இல் சட்டமன்ற பேரவை தனது பொன்விழா கொண்டாடிய போதும் நான் தான் முதலமைச்சராக இருந்தேன். 1997இல் இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழாவை கொண்டாடும் போதும் நான் தான் முதலமைச்சராக இருக்கிறேன். எனவே எனக்கு நீங்கள் விழா முதலமைச்சர் என்ற பட்டம் கொடுக்கலாம்.